உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். தாராபுரம் நகராட்சியில் சமத்துவ பொங்கல் விழா. 230 தூய்மை பணியாளர்களுக்கு தலைவர் பாப்புகண்ணன் தனது சொந்த செலவில் வேட்டி சேலை வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சி அலுவலகத்தில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளையொட்டி சமத்துவ பொங்கல் விளையாட்டு விழா விமரிசையாக நடைபெற்றது. விழாவுக்கு நகரமன்ற தலைவர் பாப்புகண்ணன் தலைமையிலும், நகராட்சி ஆணையாளர் முஸ்தபா முன்னிலையிலும், நகராட்சி கவுன்சிலரும் திமுக நகர செயலாளருமான முருகானந்தம் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தார். தமிழர்களின் பாரம்பரிய திருநாளான பொங்கல் உழவர்களின் உழைப்பை போற்றும் நாளாகும். இயற்கைக்கு நன்றி கூறும் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சாதி மத வேறுபாடுகளின்றி அனைவரையும் ஒரே மேடையில் இணைக்கும் நோக்கில் தாராபுரம் நகராட்சியின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு நகராட்சி அலுவலர்கள், நகராட்சி கவுன்சிலர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் உற்சாகமாக கலந்து கொண்டனர். விழாவை முன்னிட்டு கோலப்போட்டி, கயிறு இழுத்தல், பானை உடைத்தல், மியூசிக் சேர், கும்மியாட்டம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் பெண்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று பார்வையாளர்களின் கைத்தட்டை பெற்றனர். இதனைத் தொடர்ந்து அனைத்து ஊழியர்களும் ஒன்றாக இணைந்து சமத்துவ பொங்கலிட்டு கொண்டாடினர். அப்போது அனைவரும் ஒருவருக்கொருவர் பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மேலும் நகர்மன்ற தலைவர் பாப்புகண்ணன் தூய்மை பணியாளர்கள் 230 பேருக்கு வேட்டி சேலைகளை வழங்கி அவர்களை கௌரவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய நகர்மன்ற தலைவர் பாப்புகண்ணன், பொங்கல் என்பது உழைப்பையும் மனிதநேயத்தையும் போற்றும் திருநாள். நகராட்சியின் வளர்ச்சியில் தூய்மை பணியாளர்களின் பங்கு மிக முக்கியமானது. அவர்களை கௌரவிப்பதே இந்த சமத்துவ பொங்கல் விழாவின் நோக்கம் என தெரிவித்தார். நகராட்சி ஆணையாளர் முஸ்தபா பேசுகையில், பொங்கல் விழா தமிழர்களின் பண்பாடு, ஒற்றுமை, சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் திருநாள் என தெரிவித்தார். இதன் தொடர்ச்சியாக விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு பொருட்கள், நினைவு கோப்பைகள் வழங்கப்பட்டன. விழா முழுவதும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சி, விளையாட்டுப் போட்டிகள் என உற்சாகமாக நடைபெற்று அனைவருக்கும் மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. இதில் அலுவலர்கள், பணியாளர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.